அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம், அதாவது பண கஷ்டங்கள்லாம் தீர்ந்து செல்வ வளம் வருவதற்கு நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிக்க போகிறோம். அது என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தாயார் எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்தால் போதும், நம்ம வீட்டில் எப்பவுமே வாசம் செய்வாள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நில வாசல் இருக்கும் இல்லையா, நம்ம வாசப்படியில் நில வாசலில் வந்து எப்பவுமே வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து நம்ம கோலம் இட்டிருக்கணும். அது இல்லாமல் அந்த வாசக்காலுக்கு எப்பவுமே நம்ம மஞ்சள் குங்குமம் தான் இடணும். அதில் வந்து பெயிண்டில் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மஞ்சள் குங்குமத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி நில வாசப்படியே நம்ம எப்பவுமே உட்காரக்கூடாது. அங்கே நின்று நம்ம காலை மிதித்து வரக்கூடாது. நம்ம வந்து தாண்டி தான் வரணும். அதுவும் ரைட் சைடில் தான் தாண்டி வரணும். நம்ம அந்த நில வாசப்படலை நம்ம எப்பவுமே மெரிக்கக்கூடாது. அதே மாதிரி காலை வேளையில் எழுந்த உடனே நம்ம உள்ளங்கையில் எப்பவுமே நம்ம பார்க்கணும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், இன்றைக்கி எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கையில் வந்து உள்ளங்கையில் வந்து முப்பெரும் தேவியர்கள் வாசம் செய்வார்கள். அதெல்லாம் அந்த மாதிரி நல்லா வேண்டிட்டு அந்த உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் எப்போயுமே 6லேருந்து 7க்குள்ளாக நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு குளித்து முடிச்சுட்டு நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. அதுவும் 4 பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணுன்னா நம்ம என்ன நினச்சி செய்கிறோமோ அது 48 நாளுக்குள்ளே நிறைவேறும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி 7 குதிரை அதாவது இருக்கிற படம் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசப்படிக்கு நேராக மாட்டக்கூடாது, ஹாலில் மாட்டலாம். அதுவும் வடக்கு திசை பார்த்தா போல் கிழக்கு திசை பார்த்தா போல் மாட்டினோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கடிகாரம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நம்மளுக்கு வடக்கு கிழக்கு மேற்கு பக்கம் பார்த்தா போல் ஏற்றணும், தவிர தெற்கு பக்கம் பார்த்தா போல் எப்பவுமே நம்ம கடிகாரத்தை மாட்டக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம கடிகாரத்தை வச்சு தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படின்றதெல்லாம் அமையிறதெல்லாம் அந்த திசையும் நம்மளுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமை வந்து எப்பவுமே நம்ம நுழைஞ்ச வீடு வந்து நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது சாஸ்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆமையை வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த வடக்கு கிழக்கு பக்கம் அந்த மாதிரி அதுவும் ஹாலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. யாருன்னா எல்லாரும் வரவங்க கண்கள் வந்து இந்த ஆமை இருக்கிற ஆமையை பார்க்குற போல் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எப்பவுமே வந்து கிச்சன் வந்து நீங்கள் சுத்தமாக இருக்கணும். நம்மளுக்கு வீட்டில் வந்து எப்பவுமே கிச்சனில் வந்து நம்ம ராத்திரி வேளையில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து அடுப்பு மேலே எதனா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தான் நம்ம போய் படுக்கணும். அதே மாதிரி சிங்கில் வந்து எவ்வளோ சாமானும் போட்டே வைக்கக்கூடாது, க்ளீன் பண்ணி வச்சிடணும். எப்பவுமே வந்து அந்த மாதிரி செஞ்சோன்னா நம்மளுக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்பவுமே வாசம் செய்வார்ன்றது அர்த்தம் இருக்குது. முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பறையை தான் நம்ம பார்ப்பாங்க மகாலட்சுமி தாயார் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து சுத்தமாக நைட்டு வேளையில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கக்கூடாது. ஒரு புடினா நம்ம சாதத்தை வச்சுட்டு இந்த அடுப்பு மேலே வச்சுட்டு படுக்கணுன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அன்னத்துக்கும் நம்மளுக்கு எப்பவுமே பஞ்சம் வராதுன்றது ஒரு ஐதீகம். நம்மளுக்கு முன்னோர்கள் கடைப்பிடித்தவாறு நம்ம கடைப்பிடிக்கிறதுல சில பேர் இந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பணம் கஷ்டங்களோ நம்ம வீட்டில் எப்பவுமே மகாலட்சுமி தாயாரெல்லாம் வாசம் செய்வாள் என்பது ஒரு ஐதீகம் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து பணம் கஷ்டம் என்பதே இருக்காது. உங்களுக்கு படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் வரவு இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா